அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு உலகத்தில் யாரை மதிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள். உன் தாய் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், உன் தாய் தான் என்று சொன்னார்கள். மூன்றாவதும் சஹாபாக்கள் விடவில்லை. யா ரசூலல்லாஹ் யாரை மதிக்கன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக கேட்ட பொழுதும் தாய் என்று சொன்னார்கள். தாய் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது கேட்ட பொழுதுதான் சொன்னார்கள், உனது தந்தை என்று. அப்படி என்றால் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம் தாயை நாம் கண்ணியத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நம்மை விட்டு அல்லாஹ் இடத்தில் சென்றுவிட்டால் அவர்களுக்கு மன்னிப்பையும் மாண்பையும் மகபிரத்திற்காகவும் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் அவருடைய பயான்களையும் சொற்பொழிவுகளும் கேட்டு இடையிடையில ஜகாத்தை பற்றி இருக்கிறது, மனைவியை பற்றி இருக்கிறது, தங்கையை பற்றி இருக்கிறது, தம்பியை பற்றி இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு தலைப்புகளிலும் பாடல் வர இருக்கின்றது. நான் பாட இருக்கின்றேன் என்பதை தெரிவித்து இப்போது முத்தாய்ப்பாக அந்த தாயின் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பிராமண சகோதர சமுதாயத்தை சார்ந்த கவிஞர் வாலிதான் எழுதியிருந்தார். ஆனால் அதனை முழுமைப்படுத்தியவர் இஸ்லாமிய பாடலாக தந்தவர்கள் முகமது ஃபாரூக் பாக்கவி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் தான் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் இறந்தது போல ஓமானத்திற்கு அல்ல, கவிஞர் வாலியுடைய தாயார் இறந்த உடனேயே அவருக்கு சித்தி ஜுனைதா பேகம் என்ற இஸ்லாமிய தாய் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்திருக்கின்றார். எனவே அவர் கவிஞர் வாலி சொல்கின்ற நேரத்தில் எல்லாம் எனக்கு இஸ்லாமிய ரத்தம் ஓடுகிறது என்று அடிக்கடி சொல்வாரே, அதுதானோ என்னவோ அந்த தாயின் அருமை பெருமை பற்றிய பாடலை இஸ்லாமிய பாடலாகி தந்தவர்கள் ஃபாரூக் ஃபத்லி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் உன் வயிற்றில் என்னை சுமந்து நீ பட்ட பெரும் பாட்டை மறை கூறுதே. காலங்கள் எல்லாமும் நொடி நொடியாய் நன்றி கடன் செய்தாலும் பெற்றெடுத்த கடன் தீருமா? என் தாயே பொருந்துவாயே, அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை மதிக்காமல் உயர்வில்லையே. நெஞ்சு நின்று வாழும் ரூபம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை மதிக்காமல் உயர்வில்லை. உன் தாயின் பாதத்தில் உன் சொர்க்கம் நபி சொன்ன பொன் வாக்கு என் நெஞ்சின் அலையானதே. பொத்தாயின் பணிவிடையால் பேருவை சொல் கருணிக்கு பெருமானை தரிசிக்கும் நிலை போனதே. மறை வேதம் கிரந்தங்கள் இறை தூதர் உயர்வாக உரைக்கின்ற தாய்மைதாலே சானதாம். என்னை ஈன்ற தாயே உன் ஆசியே என் வாழ்வு தாயே உன் நல்லாசி தாயின் தாயே என் தாயே பொறுப்பாயே. தாயில்லா பிள்ளைகள் தவிக்கின்ற நிலை கண்டு கரையாத கல் நெஞ்சும் கரையுதம்மா. நோய்பட்டு தன் பிள்ளை வாய்தனில் கிடக்கையில் வாய்விட்டு அழுததும் தாய் தானம்மா. பாலூட்டி சோறூட்டி
எறும்பு கடிக்காமல் இரவெல்லாம் விழித்ததும் தாய் தானம்மா. தாயே உன் பொன்மணம் கலங்காமல் பார்த்துன்னை தலை மீது வைத்தல் என் கடமை அம்மா. என் தாயே பொருந்துவாரே, அம்மாவின் அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை மதிக்காமல் உயர்வில்லையே. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பிள்ளைகள் பெற்றெடுத்த தாயையும் தாய்மாரையும் சந்தோஷப்படக்கூடிய அளவிலே நாம் பாதுகாப்புமாக வரக்கூடிய காலங்களில் அவருடைய மேலான துவா பரக்கத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நீங்கள் இன்னும் பேசக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் கண்டுகளிக்க வேண்டும். உங்கள் திறமைகளை இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆயுளிலும் அறிவிலும் பரக்கத்தை செய்வானாக என்று பிரார்த்தனை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.